Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ரவுடி ஒருவனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். ஹரிஸ்ரீ என்ற அந்த நபர் துப்பாக்கியை காட்டி தன்னை மிரட்டியதாக சக்திவேல் என்பவர் அளித்த புகாரில் ஹரிஸ்ரீ கைது செய்யப்பட்டார். துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த இடத்தை காண்பிப்பதற்காக அழைத்துச் சென்றபோது ஹரிஸ்ரீ போலீசாரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக போலீசார் ஹரிஸ்ரீயின் இடது காலில் சுட்டு மடக்கி உள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையம் காவல் நிலையத்து உட்பட்ட பகுதியில் நேற்று இரவு அரௌண்டு 11 மணி அளவில் அக்யூஸ்ட் தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் குடிபோதையில் வாய் தகராறு ஏற்படுது. அப்பொழுது குற்றவாளி அவர் பதுக்கி வச்சிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து அவங்க மிரட்டுவதற்காக மேல் நோக்கி சொல்கிறாரு. ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அதன் பிறகு அங்கேருந்த மற்றவங்கலாம் போயிடுறாங்க. அக்யூஸ்டும் அங்கேருந்து தப்பிச்சு தலைமறைவாயிடுறாரு. இது சம்மந்தமாக காலையில் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தோம். குற்றவாளியை பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிக்கு பயன்படுத்திய அந்த நாட்டு துப்பாக்கியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஸ்பாட்டுக்கு வரும்போது அவர் தப்பிக்க முயற்சி செய்து துப்பாக்கியால் காவல்துறை நோக்கி சொல்கிறாரு. அப்பொழுது காவல்துறையினர் தற்பாதுகாப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக திருப்பியும் அவரை முட்டியில் ஷூட் பண்ணி அவரை செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்பொழுது அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருக்காரு. மேற்கொண்டு விசாரணை போயிட்டுருக்கு. குற்றவாளி மேலே ஏற்கனவே 2024 டிசம்பர் மாதம் போல் ஒரு வழக்கு கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு கேஸ் போட்டிருக்கோம். ஆர்ம்ஸ் ஆக்டில் பீலமேடு ஸ்டேஷனில் ஏற்கனவே ஒரு வழக்கு அவருக்கு இது மேலே நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தான்ற ஒரு கேஸில் தான் அவரை அப்போ அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வெயிலில் இப்போ திருப்பியும் இந்த ஆஃபென்ஸில் ஈடுபட்டிருக்காரு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.